ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜே ஜர்னி பிளாக்ஸ். இன்னைக்கு மண்டே. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே நிறையா பூ பூத்துருந்துச்சு. இதை பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு டே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பூவே நான் பறித்து சாமிக்கும் வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொமக்ரானட் வச்சு விட்டுருக்கேன். ஸோ அவளுக்கு எப்பயுமே நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். குக்கீஸை விட மற்ற ஸ்நாக்ஸை விட ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக குக்கீஸ் தான் வச்சு விடணும். நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம எவ்வளோ தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அவள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டா. நம்ம எவ்வளோ தான் டேஸ்டியாக செஞ்சாலுமே அவள் சாப்பிட மாட்டா. அவளுக்கு இந்த மாதிரி சிப்ஸு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாள். அவளுக்கும் அதான் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக மாற்றிட்டுருக்கேன். சேஞ்ச் ஆகிடுவா. நேற்று சண்டே கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். ஏன்னா எல்லாமே தீந்துருச்சு. நம்ம மார்னிங் சமைக்கும் போது எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம கையோட நேற்று நைட்டே ரீஸ்டாக் பண்ண வேண்டியது. நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால படுத்துட்டேன். அதனால் மார்னிங் இப்போது ரீஸ்டாக் சைட் பை சைட் பண்ணிடலாம், சமைச்சிட்டே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ நான் மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் டிமார்ட்டில் தாங்க கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்குவேன். அதை தவிர பக்கத்தில் ஒரு மார்ட் இருக்குது. அந்த மார்ட்லேயே கொஞ்சம் வாங்கிப்பேன். எது நம்மளுக்கு மளிகை ஜாமான் முக்கால்வாசி வேணுமோ ஒரு 80% நான் டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஸோ பேலன்ஸ் ஒரு 20% சப்போஸ் உடனே தீர்ந்துருச்சு அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு மார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் எப்பயுமே நான் வாங்குவேன். க்ராசரிஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக மிளகு, ஜீரகம் இதெல்லாம் மெயினாக இருக்கும். பாப்பா இருக்கிறதுனால அப்பப்போ நான் அவளுக்கு தண்ணியில் கலந்து கொடுப்பேன். அதனால் எப்போயுமே மிளகு ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் எப்போயுமே க்ராசரி வாங்க போகும்போது நான் கண்டிப்பாக மிளகு, ஜீரகம் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் நான் வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் மஷ்ரூம் கிரேவி தான் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே உங்களுக்கு மஷ்ரூம் கிரேவி அண்ட் சப்பாத்தி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.